ஆனா முட்டாள்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணா கண்டிப்பா வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத எடுத்து வச்சு நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவரை நிறைய பேர் ட்ரோல் பண்ணி திட்டி வீடியோ போடும்போது கூட நான் கூட வந்துட்டு இது வந்து ரொம்ப தவறு, ஒரு தனி மனிதன் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா சமீப காலத்துல ஒருமையில் அவரை பேசியதை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வேதனை இருந்தது. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க முதல்ல சொல்றாங்கன்னா எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமையை நம்ம கொடுக்கணும். அதே சமயத்துல அவரை கூட்டு வச்சு அவரை யார் இந்த அளவுக்கு பெருசாக்குனது நம்ம தானே. இப்போ அவரை திட்டுனா ட்ரோல் என்ன? அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும். ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தான பண்ணிட்டு இருக்காங்க. வியூஸ் கூடுங்கிறதுனால தானே திட்டுறோம். ஆக மொத்தத்துல இங்க வாழ்றது சாவறது எல்லாமே நல்லது கெட்டதுக்காக இல்ல, வியூஸ்க்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கேங்கிறத பத்தி நிறைய வீடியோல போட்டு இருந்திருப்பேன். அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க. பட் அவங்கள வந்து அவங்க ட்ரைன் பண்ணிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். யாரு சொல்றதுக்கு? ஆனா உண்மையிலேயே இவரை பத்தி எனக்கு ரொம்ப ஒரு காண்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சுட்டேன். உங்களை கார்னர் பண்றதுக்காக இல்ல ஷோ. இருப்பினும் அவருடைய தொழிலுக்கும் அவர் படித்த படிப்பிற்கும் இப்பொழுதும் என்னிடத்தில் அவருக்கு மரியாதை இருக்கிறது. திறமையை வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்த மக்களை ஏமாத்த